Hey guys, ஒரு சின்ன அப்டேட் ஓகே. நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப் ரைட்டா. இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே. ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட் அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay. So hey guys, இன்னைக்கு வந்து சாட்டர்டே பட் ஸ்டில் எல்லாம் உட்காந்துருக்கோம். ஸோ we are going to talk about transformers. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாரும் ஏஐ பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சரி, நான் முன்னாடியே சொன்னது தான், நம்ம ஜூலியஸ் ஏஐ பார்த்தோம்ல, இவன் கிருஷ்ணா கொண்டு வந்தாலும் ஒரு ஏஐ அப்போ சொன்னது தான். டூல்ஸ் எல்லாம் இன்னைக்கு டம்பாக இருக்குன்றதுக்காக அது எப்பவுமே எப்படியே இருக்குன்ற அவசியம் கிடையாது ரைட்டா. இட்ஸ் கோயிங் டு எவால்வ். இன்னைக்கு வந்து டெவின் ஃபெயிலியர்னு எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, டெவின் இஸ் அ கான்செப்ட் அப்படி எடுத்துக்கோங்க. த சேம் வே சாட் ஜிபிடி வந்து 2019 எப்படி ஒரு கான்செப்டாக இருந்ததோ இன்னைக்கு டெவின் இஸ் அ கான்செப்ட். இஃப் ஓகே லெட் அஸ் சே இட்ஸ் அ பிக் இஃப் டெவின் கெட்ஸ் சக்ஸஸ்ஃபுல், they are able to get Devin's core engine configured properly and working, what do you think will happen? Everything starts as a concept. Your flight, right? வந்து பறக்கணும் அந்த ஒரு கான்செப்டுக்கு வந்தாங்க, then they started experimenting it, we flew. Okay, every single thing you see is a concept, right? So the moment a concept is out there, it is bound to happen. Okay, so I don't know how many of you have seen this channel. The logic, this guy is called this guy. இவன் ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தான். இன்னைக்கு ஹேஸ் லைக் அரவுண்ட் 6,000 square feet operating area, right? Whatever you guys see in the sci-fi channels, this guy just constructs it. Okay, you see Wolverine out of glass, Iron Man suit. Okay, I know this guy is doing this as a experimental process. Okay, but imagine an idiot like this comes up with proper funding and the technology with the AI growing. Okay, everything ஒரு இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா there are a lot of factors which is to contribute it. YouTube came in 2004, right? 2004 முன்னாடி 2002 there was another video platform, I don't remember the name. That platform failed miserably. ஏன்? அப்போ அந்த ப்ரௌசர் காம்பேட்டிபிளாக இல்லை, இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இன்டர்நெட் அந்த அளவுக்கு பூம் ஆகலை. ஃபேஸ்புக் கேம் இன் 2004, யூடியூப் கேம் இன் 2004, அந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாம் கேம் அரவுண்ட் தட் டைம் பிகாஸ் த இன்டர்நெட் வாஸ் கெட்டிங் ஸ்டெபிளைஸ்ட். அந்த Y2K பூம்லேருந்து அடிச்சு அப்போ தான் மேலே. ஸோ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவ் த கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து விதை மாதிரி போட்டுருவீங்க, மண்ணில் போட்டு மூடிடுவீங்க, இட் வில் பி இன் டார்க் ஃபார் லாங் டைம். பட் when the environment is right, something is conducive, it will grow. But when it grows, you will literally see it grow. GPT was started in 2019 as a concept. 2023 தான் நம்ம GPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். Today is 24. You see the evolution GPT has done. எனக்கு நல்லா தெரிஞ்ச வரைக்கும் பவர் BI 2022 வரைக்கும் இடியாட்டாக தான் இருந்தது.
22ல் தான் அவங்க வந்து பைத்தான் கோடு நீங்கள் எழுதலான்னு கொண்டு வந்தோம் பவர் பிஐயில். நீங்கள் query பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்கள் பைத்தான் கோடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? எல்லாத்தையும் அது ஆட்டோமேட் பண்ணதில்ல. நீங்கள் எல்லாம் அது கிளிக் அண்ட் கான்ஃபிகரில் தானே வச்சுருக்கீங்க. Imagine the rate. இதான் நான் மூர்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ரைட்? சொல்லிருக்கீங்க சார். அது அப்படியே the rate at which the components gets accommodated inside the chip grows exponentially. Best example, memory card எடுத்துக்கோ. What started with a 120 MB memory card, the size got reduced, the memory capacity is now at 1 terabyte. Right? Okay. Eventually, it may go to petabytes of data you are having in your hand. Right? So, இன்னைக்கு ஒரு டூல் வந்து இடியாட்டிக்கராக இருக்குது அப்படின்றதுனால இட் ஓன்ட். பட் இங்கே தான் அந்த நாலேஜ் பேரடாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வரும். ஓகே, இது வந்து லைக் ஆடிங் ஜெட் பேக் டு ஆல்ரெடி ஃபாஸ்ட் ரன்னிங்க. எனக்கு ஓட தெரியும், என் வேதை கூடுறதுக்கு பின்னாடி ஒரு ஜெட் பேக் வச்சா ஆல் ரன் ஃபாஸ்டர். எனக்கு நிற்கவே தெரியாது, என் பின்னாடி ஜெட் பேக் வச்சிங்கன்னா தட்ஸ் இட். ரைட்டா? அதுதான் இதோடைய கோர் செட்டப்பு. ரைட்டா? ஸோ இவென்ச்சுவலி tools like Devin, tools like Google Colab, they are see இது வந்து பவர். நீங்கள் முன்னாடி பார்த்துப்பீங்க கைத்தறி நெசவாளர் இருக்கும்போது பவர்லூம் முக்கியம். Few of them adapted, lot of them didn't. Those who didn't adapt, they were pushed into poverty. ஆனால் பவர்லூம் வந்தப்போவும் நெசவு தெரிஞ்சவனால தான் நெய்ய முடிஞ்சது. It was just an adoption. Right? When the calculators came, few mathematicians adapted themselves, most of them didn't, but still the calculator helped only the mathematicians who knew what they are doing. It's not like calculator just replaced everyone. Right? Data science is adhe dhaan. Okay, all these AI technologies, all these things will it's going to do its job. It's a distortion. We are at a distortion point. Everyone thought COVID was the distortion point. No, AI is the distortion point right now. Okay, good or bad, we don't know. It's going to become ugly before it becomes better, but it will become better. உங்கள் பேங்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. முன்னாடி பேங்க்கில் வந்து நீங்கள் போய் காசு எடுக்கணும் அப்படின்னா 1995, 96 அந்த டைமில், நான் செகண்டோ தேர்டோ படிக்கும் போதெல்லாம், ரைட்டா, 20 பேருக்கு உட்காந்துருப்பாங்க ஒரு பேங்க்கில். ஓகே, யூ கிவ் கேஷ் செக், அது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் கையெழுத்து போடுவார். அது நேராக பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட போகும், மேனேஜர்கிட்ட போகும், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் புக்கு போகும். ஏன்னா ஒரு பிரான்ச்சில் வந்து இன்னொரு பிரான்ச்சில் நீங்கள் காசு எடுக்கணும் அப்படின்னா தெளிவாக சொல்லிடுவாங்க, இது இப்போல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு. ஏன்னா they have to வெரிஃபை, கால் பண்ணி வெரிஃபை பண்ணி புக்ஸு எல்லா புக்ஸையும் எழுதி அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து உங்களுக்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க. ரைட்? நீங்கள் எத்தனை பேங்க்கில் அந்த ஒரு செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க? That doesn't mean the banks got replaced. ரைட்? ஏடிஎம் வரதுக்கு முன்னாடி காசு இருக்கிற கவுண்டரில் போய் அத்தனை பேர் நின்றோம். ஒரு பேங்க்கு மினிமம் 10 கவுண்டராக வச்சுருந்தாங்க. ஏடிஎம் கேம், கவுண்டர் கொஞ்சம் பேங்க் இல்லைன்னு ஆயிடுச்சா? த நேச்சர் ஆஃப் பேங்க் சேஞ்ச் ஆப்வியஸ்லி. இப்போ வந்து பேங்க் மொத்தமாக சேல்ஸ் ஏஜென்ட்டாக மாற்றிட்டாங்க. They have stopped doing the banking, core banking has been automated. It's everything is taken care by software. These guys have nothing to do with it. Now everyone has become a salesman. நீங்கள் பேங்க்குக்கு போனாலே காசு எடுக்கணுமான்னு கேட்கவே கிடையாது. இன்சூரன்ஸ் வேணுமா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறியா, ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. எவ்வளோ காசு எடுக்க போகிற, ஓகே இந்த பிரான்ச் தானா, ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா, இதுதான் நம்ம தலைவலியாக இருந்தது. இப்போ இஷ்யூனா தானே நம்ம பேங்க்குக்கே போகிறோம். அதுவுமே நம்ம பேங்க்குக்கு போகிறோம், கஸ்டமர் அக்கௌண்ட்னு கற்றுவோம், அவ்வளோதான். யாரையும் பார்க்குறதே கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல்.
whether people like it or not. Okay, there are companies who are utilizing it properly. They are saying they will be able to do already existing things better. I think there's a company called 8020. 8020 software company. இது வந்து ஒரு கம்பெனி, ஆனால் வந்து இன்னும் அவங்க ப்ராடக்ட் எதுவும் பில்ட் பண்ணல. பட் I'll try to get that company. Those companies are clearly saying we are going to build a SaaS ecosystem like how the big players do. So கூகுளுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா, ஸ்லைடு அவனோட பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான இந்த எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே இதில் இருக்கும், ரைட்? Similarly, Microsoft has its own 360 dynamics. Okay. Similarly, most of the companies have ecosystem, multiple products வச்சுருப்பாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஏஐ இருக்குது, இவங்க எல்லாரும் பண்ணதை விட 20% காஸ்ட்டில் நான் வந்து கம்பெனி பில்ட் பண்ணுவேன். இவங்களோட காஸ்ட்டில் நான் 20 இல்லை, ஐ திங்க் 60% காஸ்ட்டில் நான் இது எல்லாத்தையும் நான் பில்ட் பண்ணுவேன். இவங்க காஸ்ட்டில் 20% காஸ்ட்டில் நான் வந்து இதை பீப்புளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு இஸ் தட் பாசிபிள்? இவங்க எல்லாரும் இத்தனை வருஷமாக இத்தனை இன்ஜினியர்ஸ் வச்சு இதெல்லாம் வச்சு பண்ண அந்த வேலையை அவனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு ஏஐ ஹெல்ப்போட ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ண முடியும். ஸோ அவனோட ஆப்ரேஷன் காஸ்ட், அவனோட டெவலப்மெண்ட் காஸ்ட் கம்மியாகும்போது, ரைட்டா, அவனோட ஆட்டோமேட்டிக்காக அவனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகிடும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாச்சுன்னா மார்ஜின் கம்மியாக வச்சா போதும்ல. இவங்களுக்கு 100 ரூபாய் மார்ஜினுக்கு இடத்துல இவங்க 100 ரூபாய் ஆப்ரேஷன் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா அவனை வந்து என்ன சொல்கிறான், எனக்கு வந்து 60 ரூபா தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறான். இவங்க 100 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வச்சுட்டு 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சரியா? அவன் என்ன சொல்கிறான், 20% ஆச்சு, 24 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான், ரைட்? இதுதான், this is how the ecosystem is getting disrupted, and eventually there's going to a point where software engineer is not like a premium. நீ பார்த்தாலே ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டிக்ளைன். 1990sலாம் if someone says எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியும்னு சொன்னாலே அவங்களெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லிடுவாங்க. In 1995ல சி ஜாவா, ஓகே, ஐ திங்க் அரவுண்ட் 2000 தான் வந்து இந்த HTML CSS வந்தது. ஓகே, HTML CSS அப்போ தான் பாப்புலர் ஆச்சு. தட்ஸ் வேர் த Y2K பஸ்ட் happens, ரைட்டா? Y2K-யோட அந்த ஃபால் அப்போ தானே வந்தது 2000ல. Y2K ஃபால்னா என்னது? வாட் இஸ் Y2K ஃபால்? தெரியாது சவுந்தர், உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, அந்த இது எல்லாம் சொன்னாங்களா, கம்ப்யூட்டர் வந்து 1999 அப்புறம் உள்ள இதை டைமை கால்குலேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களோட டைமிங் வந்து 1990sலாம் கம்ப்யூட்டர்ஸ் பில்ட் பண்ணீங்க. ஸோ வென் த டைம் சேஞ்ச் ஃப்ரம் 1990 அந்த ரேஞ்சில் இருந்து 2000 கன்வெர்ட் பண்ணும்போது எவ்ரி ஒன் செட் கம்ப்யூட்டர்ஸால் அதுக்கு மேலே உள்ள கால்குலேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் தட் என்டையர் computer industry was down. That's what we call as Y2K. இதெல்லாம் you have to learn. See, the reason why I'm asking you guys to do this is because apart from இது data science லையுமே இது வந்து it plays a major role. Okay, you guys may not understand this, but when I'm looking at it, I'm able to see okay ஒரு progression எப்படி போகுது அப்படிங்கிறது. So this was the biggest crisis, one of the biggest crisis. இது வந்து it has impacted your software industry, it impacted the stock market,
Okay, so since I am in the I'm working in the financial domain. Okay, I'm not working, I'm getting my knowledge in financial domain. I learned this. So first வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1994 நினைக்கிறேன் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்தது. த மார்க்கெட் plummeted. கிட்டத்தட்ட 70% டவுன் ஆச்சு. Then it recovered. That's when this Y2K scam came. அதுக்கப்புறம் மறுபடியும் in 2008 is when the Lehman Brothers collapse happened. அது தெரியுமா உங்களுக்கு? 2008 Lehman Brothers collapse. அதுதானே சார் பெரிய ரெசிஷன், biggest recession. பெரிய ரெசிஷன் இருந்துச்சு. The whole world அந்த டாமினோஸ் மாதிரி அவங்க தான் முதல்ல ரெசெஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. The whole world struggled for next 4 years. 2012 வரைக்கும் 2010 passed out, 2009லலாம் அந்த எஃபெக்ட். நான் 2012 passed out. 2012ல கூட வேலை கிடைக்காத அளவுக்கு ஆக்குனது அந்த லீமன் பிரதர்ஸ். அந்த 2010ல படிச்சவங்க வேலையே கிடைக்கல. அதுக்கு அப்புறம் நீங்க ஓரளவு பெட்டர் ஆச்சு. 2012ல தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. 13ல தான் ரெக்கவர் ஆச்சு. ரைட்டா? அதெல்லாம் வந்து லைக் the worst crash you could have ever seen. 2008 passed out. So totally collapsed. So அப்புறம் வந்து என் ஃபீல்டே வந்து சாஃப்ட்வேர், ஆக்சுவலி எய்ம் ஜாவா டெவலப்பர்னு ஒரு தாட்ல இருந்தேன். எங்கேயுமே போக முடியல. ஸோ எக்ஸாக்ட்லி 7 இயர்ஸ் வந்து சிஸ்டம் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். இல்லை, இதை விட கொடுமை சவுந்தர் என்னன்னா, இந்த லீமன் பிரதர்ஸ்ன்றவன் சாஃப்ட்வேர் கம்பெனியே கிடையாது, அவன் ஒரு பேங்கர். லீமன் பிரதர்ஸ் இஸ் அ பேங்கர். இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் தானே சார்? இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர் அவன். அது எப்படி அந்த எஃபெக்ட் என்னன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல. see, everything is a connected cycle மா. நம்ம வந்து when you are looking at it at separate data points, right, you will be siloed. You have to, அதான் சார் எப்பவுமே வந்து take a few steps back and observe the bigger picture. Lehman Brothers தான் வந்து investment banker for most of the companies. And guys, I think today's session is going to be a discussion around these things. பரவாயில்ல, it's something you can have within your kitty. And கிருஷ்ணா, இது வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஏன்னா உனக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் வரும் இன்டர்வியூவில். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ கேன் டாக். டெக்னிக்கல் பாயிண்ட்ஸாக நம்மளா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ லீமன் பிரதர்ஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். How all companies operate அப்படின்னா, they get investments from venture capitalists, right? They go invest in their growth, okay, and they pay back this venture capitalist. என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வருஷமா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட வந்த காசு எல்லாத்தையும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது என்கிட்ட வந்து 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ ஷுட் கீப் அரௌண்ட் 100 rupees அட்லீஸ்ட் aside and 900 rupees I can go and invest. இந்த 900 நான் யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன்? ஓகே, யார் குட் ஐடியா சொல்றாங்களோ உங்களுக்கு. அங்கே தான் பிரச்சனை. ஆல் ஐடியாஸ் ஆர் குட். சரியா? ஆல் ஐடியாஸ் ஆர் குட். இப்போ என் கொஸ்டின் பதில் சொல்லு. இப்போ எனக்கு வந்து நம்ம அந்த கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் வந்து 3 மாதமாக நம்ம கூட கிளாஸில் இருக்கிறான், ரைட்டா? இப்போ நீ வந்து இப்போ தான் கிளாஸ்க்கு வந்திருக்க. இப்போ சொல்லு, இந்த 900ல் 2 பேரில் யார் கேட்டால் யார் கொடுப்பேன் நான்? அவங்களுக்கு தான் சார். ஓகே, தட் இஸ் நாட் ப்ரையாரிட்டைசிங், தட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் மேக்ஸ் மோர் சென்ஸ். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், ரைட்டா? அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியும். ஓகே, அவன் வந்து யார் என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ சொன்ன மாதிரி தான், நல்ல ஐடியா யார்ட்டாக்கும் அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு காசை எடுத்து வந்தவன் எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணானுங்க. இந்த காசை வாங்கிட்டு போனவெல்லாம் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்களுடைய போர்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து எங்கே ஹவாயில் நடக்கும், இந்தியாவில் இருக்கும். நம்மளால கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கடா போனீங்க அப்படின்னா, கம்பெனி இது மீட்டிங் போனோம். எங்கே போனீங்க? பட்டாயா போயிட்டு வந்தோம். தீஸ் திங்ஸ் ஹேப்பன், லிட்ரலி ஹேப்பன். அப்புறம் என்ன, அப்போ தான் என்ன ஆச்சுன்னா, see everything, there's this physics concept. No machine can operate with this 100% efficiency forever unless until an external force acts upon it.
உங்கள் வண்டியில் பெட்ரோல் போடுவீங்க, பெட்ரோல் இருக்க வரைக்கும் தான் வண்டி ஓடும். சரியா? இவங்க கொடுத்த இந்த 900 rupeesன்றது பெட்ரோல். அண்ட் எவ்ரி ஒன் தாட் திஸ் 900 இஸ் கோயிங் டு கீப் ஆன் கம்மிங். அதனால் என்ன பண்ணாங்க, 900 kept on increasing, they went up to 1000. சரியா? 1000. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் பேங்க்கில் காசு போடுறேன், நான் எனக்கு தேவைப்படுமா எடுப்பேன், ரைட்? கரெக்டா? நான் பேங்க்கில் இப்போ உங்களோட இப்போ ஒரு பேங்க் ஃபாலோ ஆச்சு சார். அந்த பேர் கூட நல்ல பேங்க் ஆச்சு. சிலிகான் ஏதோ சம்திங் சார். சிலிகான் இல்லம்மா, ஏதோ ஒரு பெரிய பேங்க் பயங்கர கிராஷ். ஜேபி மார்கன் வந்து எடுத்துட்டு போனாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு கொடுத்த காசு போலாம் போச்சு. அது பேர் வந்து பேங்க், எனக்கு ஞாபகம் இல்ல பேங்க் கரெக்ட்டா. பேங்கிங் கொலாப்ஸ் 2023 or 2024. JP Morgan recovery. JP Morgan இல்ல, ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக்கும் கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கொலாப்ஸ் ஆனானே, ரொம்ப பயங்கரமா கொலாப்ஸ் ஆனா. SVB, சிலிகான் வேலி பேங்க். சிலிகான் ஞாபகம் இருக்குங்க. இவனுக்கும் அதே 2008 லீமன் பிரதர்ஸ் என்ன ஆச்சு அதே தான். You see the data points, you see the pattern in which it's following, and this is where the domain knowledge comes in. இப்போ நான் இவ்வளோ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இது எல்லாமே டேட்டா சயின்ஸ் தான், பட் you guys don't know it's data science. You see, we are talking about data points, every single point. இந்த இயர் எப்படி நடந்தது, what are the associated parameters, how the markets behave, எப்படி கிராஷ் ஆச்சு, எப்படி ரெக்கவர் ஆச்சு, what is the, this is the influence. நீங்கள் மெடிக்கல் எடுத்தீங்கன்னா அப்படி தான் இதுவும் அதே மாதிரி தான் வரும். unless until you remember we did an exercise with entity relationship diagram. அகல்யா இருந்தாங்க, ER diagram. ER பண்ணோம் சார். ER diagram அது வந்து very simple use case எடுத்து பண்ணோம். ஆமா. Look at it in a macro picture. This is called as macro picture. நம்ம பார்க்குறது வந்து மைக்ரோ. ரைட்டா? இவ்வளோ நம்ம பேசுகிறோம் லீமன் பர்ஸ் அவன் பேசுகிறது எல்லாமே வந்து it doesn't seem like it's a data science concept, but if you look at it, everything is data points connected with each other. One has a causal relationship with other. இப்போ நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இந்த Y2K, இந்த 2008 லீமன் பிரதரோட காசல் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போமா? வாட் இஸ் காசேஷன்? வாட் இஸ் காசேஷன்? கோரிலேஷன் படிக்கும்போது there is something called causation. கிருஷ்ணா, ஒரு இதை வந்து இன்னொரு இதை அஃபெக்ட் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஒரு இதோட இம்பாக்ட் இன்னொன்றுல இருக்கும். That is causation. Okay sir. There is something called correlation, there is something called covariance. Right? So you have to understand the causation. Causation is equally important as correlation and covariance. Okay, so let us put it this way. Summer, okay, juice and sales. Okay, summerல ஜூஸோட சேல்ஸ் ரைஸ் ஆகுது. What is the causation? Hot weather. Hot weather என்ன பண்ணுது? Hot weatherனால you will get dehydrated, you consume more juice, your sales is increasing. இது வந்து சிம்பிள் யூஸ் கேஸ் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது. But look at this actual data. So these are not the things you will work on when you go into financial domain. These are not the things you will work on. So உங்களோட இதான் domain expertise சொல்றது. These are the things you will work on. You will be sitting and predicting when the next crash is going to happen. I'll tell you, 2008 made a lot of billionaires. 2000 on the Y2K crash made a lot of billionaires. I'll tell you how. Because I've been analyzing these financial data points for past 10 years. 2016 I've been looking at the data, but active and interact பண்ண ஆரம்பிச்சு 2020 இருந்து தான். I'll tell you exactly what happened. The Lehman Brothers collapse வரலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இன்னைக்கு வந்து 1000 rupees பீப்புள் ஒரு 10 பேர் வந்து ஒரு லட்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதான் உங்கள் பேங்க்கு, ரைட்டா? இதில் 10 பேரும் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. 3
7 9 10 பேர் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க ரைட்டா. ஸோ 10 100 100 இப்படியே 10 பேரும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. What are the chances all 10 are going to withdraw from a bank? Very hardly no sir. Hardly no. Okay. என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னா ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் வந்து என் காசு திரும்ப கொடுன்னு கேட்பாங்க. ஓகே, இங்கே தான் இந்த 100 rupees play a role. சரியா, உனக்கு ஆல்ரெடி காசு வந்துடுச்சு, நீ எடுத்து வச்சுட்ட. ஓகே, பட் நீ ஆக்சுவலி 300 rupees எடுத்து வச்சிருக்கணும், நீ 100 rupees தான் வச்சிருக்க. பட் யூ கேன் அசியூம் இன்னும் 2 பேர் வந்து உனக்கு அன்னைக்கு 100 rupees கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் திஸ் 3 கேன் பி மேனேஜ்ட். யூ சி, திஸ் இஸ் கண்டிஞ்சன்ட் ஆன் two other guys giving you 100 rupees on that day. Right? And you already have 100 rupees. இந்த லீமன் பிரதர்ஸ் என்ன பண்ணான்னா ஆல் 1000 கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். The same happened with Silicon Valley Bank. அவன் அசட்ஸ் எல்லாமே 30 year மெச்சூரிட்டி வச்சு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். எல்லா பாண்ட்ஸ். ஆமா. When the bond was liquidated, they got 30 cents out of a dollar. Okay, you see the if you understood this 2008 crisis properly, you will clearly know the 2023 என்ன நடக்குது அப்படிங்கிறது. When you know 2023 என்ன நடக்குது அப்படின்னு, this is how data science works. நீங்கள் உட்காந்து எல்லாமே நான் வந்து அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ட்ரான்ஸ்ஃபார்மிங் பண்ணுவேன், டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவேன், சார்ட் போடுவேன், doesn't matter, nothing is needed. You need more common sense. This is where the future engineering plays the role. You have to understand which factor came in and which factor is acting up now. Weather data analyze பண்ணா எப்படி நாளை கழிச்சு மழை பெய்யும் எப்படி சொல்ற? இதே ஃபேக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது. ஓகே, இந்த ஃபேக்டர் இதே மாதிரி நடக்கும்போது 3 நாள் கழிச்சு மழை பெஞ்சது. That is the data you have. So you have to understand the data. நீ வந்து டேட்டால நான் கோரிலேஷன் பண்ணுவேன், மீன் எடுப்பேன், அது இது எல்லாமே fine. You have to understand the pattern, the bigger pattern. அதனால எப்பவுமே நான் என்ன சொல்றது, step back, don't focus on that problem, or step back, step a few steps back, find out what is happening. And all the economists in the world are saying a bigger recession is going to come. Not now. If I am predicting this right, it's going to come in 2029. Based on my expertise, based on my understanding, my knowledge which I am gathering around, 2029 India is going to see a nosedive, but it is going to bounce way faster. இப்போ இருக்கிறத விட 3x 4x growth வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி it's going to be a nosedive and bounce. சரி, இங்கே வரலாம். பேங்க் ரன் அப்படிங்கக்கூடிய வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேங்க் ரன். பேங்க் ரன் சிலிகான் வேலி பேங்க்ல நடந்தது. பேங்க் ரன். பேங்க் ரன் இஸ் a situation where ஒரே ஃபார்ம் ஆஃப் அசர்ட் வச்சிருந்தனால அந்த இல்ல பேங்க் ரன் இஸ் a scenario where everyone comes and says என் காசு திரும்ப கொடுத்துரு அப்படிங்க. அத லிக்விட் உடனே வந்து எல்லாரும் இன்வெஸ்டர் எல்லாம் பயந்துட்டு. ஓகே, how do you think the bank run will get triggered? ஏதாவது ஒரு ஃபால் இருந்துச்சு, யாருக்காவது எதுவும் பண்ணல அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த சினாரியோ போங்க. இப்போ எல்லாம் காசு போட்டீங்க, நான் வந்து 100 ரூபா என் காசை கூடன்னு கேட்குறேன், உங்கள் மொத்த காசும் இன்வெஸ்ட் ஆகிடுச்சு, என்கிட்ட உங்களுக்கு கொடுக்குற காசு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறேன். வித் ஆன்டிசிபேஷன் இவங்க காசு கொண்டு வருவாங்க, எவனும் கொண்டு வரல, நாளைக்கும் நான் வரேன், உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, மறுநாளும் நான் வரேன், தேர்ட் டே ஐ ஸ்மெல் சம்திங் ஃபிஷி, சத்தம் போட ஆரம்பிக்கிறேன். ஏதோ ஒரு இதை பண்ணி நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு நான் சத்தம் போட ஆரம்பித்தேன், அடுத்த நிமிஷமே பேங்க்கில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஏதோ இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மொமெண்ட் ஏனோ நான் போட்ட காசு எனக்கு வரலன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லாரும் பேங்க்ல போய் என் காசை கூட என் காசை கொடுன்னு. ஸோ அப்படிதான் சிலிகான் வேலி பேங்க் இப்போ மாட்டினாங்க.
அவங்ககிட்ட அசெட் ஒருத்தர் இருக்கு, போய் காசு கேட்டு அவங்க ஃபண்ட ரிவர்ஸ் பண்ண முடியல, அவங்ககிட்ட உடனே அசெட் இருக்கு, எல்லாரும் அது எஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட அசெட் இருக்கு, ஆ, இவங்க போட்ட எல்லா காசும் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா 30 இயர் மெச்சூரிட்டி பாண்டா இருக்கு. அந்த ஈல்டு அதுல இருந்து வந்த ரிட்டர்ன்ஸ் அவன் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணாம எல்லாத்தையும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் குட் ஐடியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ரைட்டா? ஸோ பேஸ் அசெட் அவங்க லிக்விடேட் பண்ணும்போது they got approximately 30 cents a dollar. That's when the Fed had to jump in. They had to inject liquidity. JP Morgan took over the bank for $1. Silicon Valley Bank மாதிரி ஒரு பெரிய பேங்க் JP Morgan took it for $1. Now everyone thinks JP Morgan came in and rescued this bank. Actually JP Morgan became even bigger. எஸ் சார். அவங்க கரெக்டா அந்த ஸ்பாட்டை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. No, வேற யாரும் வரல, வேற யார்ட்டையும் வேற அவ்வளோ காசு யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய ஆள் இல்ல சார். JP Morgan வந்து இத்தனை வருஷமா இருக்கிறான், அவன்கிட்ட வந்து அவ்வளோ லிக்விடிட்டி இருக்கு, அவனோட கேஷ் பேலன்ஸ் இருக்கு. See, these are the data points you have to connect. Now come back to Lehman Brothers oda collapse. How it impacted Lehman Brothers collapse ஆகுது. When your creditor goes down and you have partied for so long, this 900 rupees kept on coming to you. You took your company meetings to Hawaii, you took your company trips to Pattaya. Now you are not getting any funding, you don't have money for operational cost. You have to make sure your company survives. What will you do? You fire people. People. Silicon Valley Bank file அப்போ இந்தியன் கம்பெனிஸ்க்கு VC ஃபண்டிங் வரல. வெஞ்சர் கேபிட்டல் ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாரும் எந்த அது வரைக்கும் ஸ்டார்ட்அப்ஸ் எவ்வளவு பூம் ஆச்சு. ஆமா சார், VC ஃபண்டிங் வரல. We saw a round of mass firing in 2023. 3 rounds of mass firing, even Google did that. எஸ் சார். எல்லாம் கதை சொன்னாங்க. ஆனால் கூகுள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கெல்லாம் ஆல்ரெடி கேஷ் ரிச். ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தே வில் பி ஈஸிலி கேஷ் ரிச். தே ஆர் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ். மெஜாரிட்டி அவங்களோட செலவு வந்து எம்ப்ளாயி சேலரி தான் இருக்கும். எம்ப்ளாயி சேலரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை தவிர அவங்களுக்கு வந்து வேறு காஸ்ட் இருக்காது. லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட் பாயிண்ட். லெட் அஸ் ஜஸ்ட் see how the data points are connecting over here. Lehman Brothersல VC funding down ஆனப்போ they fired. The mass firing happened. Like 4 years firing நடந்தது. Right? இப்போ Silicon Valley Bank அந்த டைம்லையும் firing, the financial system collapsed. But Lehman Brothersல அவங்க கற்றுக்கிட்ட அந்த விஷயம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், they were able to react fast. Lehman Brothers event வந்து it was a purely one-off event. அங்கே என்ன நடந்தது அப்படின்ற அந்த ப்ரீவியஸ் டேட்டா பாயிண்ட் இல்லை, லேர்னிங்க்கு அவங்களுக்கு டேட்டா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை. திஸ் இஸ் வேர் நேற்று ஒருத்தன் கேட்டால் 25 சாம்பிள் கம்மியாக வச்சு டேட்டா செட் இருக்குமான்னு சொல்லிட்டு. தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் த ஸ்பேர்ஸ் டேட்டா செட் வில் பி தேர். Lehman Brothers was one of the event. 1990s எடுத்துப்பாங்க. ஹர்ஷத் மேத்தா ஒரு ஈவெண்ட் இருக்கா, ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ். Y2K ஈவெண்ட் ஒன்று இருக்குது, லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் இருக்குது. லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸுக்கு அப்புறம் கோவிட் தான் பிக்கஸ்ட் கிராஷ். கோவிட் 4 டேட்டா பாயிண்ட் தான் உங்கள்கிட்ட இருக்குது. You want to run a statistical test, how will you run it? Imagine in a bigger scale. ஆமா, எல்லாத்தோட காசு வேற இல்ல. Okay, the pattern remains the same still. Okay, the pattern remains the same still. Right? So startups எல்லாமே VC funding ட்ரை ஆனவனே என்ன பண்ணாங்க, அதே டைமில் the worst thing happened was AI revolution. 2023 AI started building the boilerplate code. Boilerplate codes, அதாவது எனக்கு ஒரு HTML பேஜ் போட்டு கொடுன்னு கேட்டால் அதெல்லாம் போட்டு கொடுக்க முடியும். அப்போது அந்த பேஸ் லெவல் இன்ஜினியர்ஸ் கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இட் வில் கீப் ஆன் டெப்ரிஷியேட்டிங். யூ வில் பி மோர் இன் டு திஸ் மேனேஜ்மெண்ட் கைண்ட் ஆஃப். த பிரமிட் வில் பி இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிரமிட் இருக்கும். இங்கே வந்து இதுதான் என்ட்ரி லெவல்.
இதான் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியே போக 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 டாப்பில் வந்து இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாஸ் ஃபயரிங் இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். ஏன்னா இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி தான் அவங்க இங்கே கொண்டு போகணும். இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி தான் இங்கே கொண்டு போகணும். அந்த ஏஐ கேம் இந்த இடத்துல ஹெவியாக ஃபயர் பண்ணாங்க. நிறைய பேர் நான் 15 வருஷமாக நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன், 20 வருஷமாக சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன், வி டோன்ட் நீட் யூ அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பாயிண்ட். உன்னை விட சேலரி கம்மியாக ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தனை வச்சு என்னால் வேலையை வாங்கிட முடியும். அண்ட் திஸ் பெயின் இஸ் yet to continue. I'm just telling it to your friend. டேட்டா சயின்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேஃப் அடுத்த 10-15 வருஷத்துக்கு. ஏன்னா AI is not at a point where it can understand the data, make the connections. But still, you feed in all the data I spoke to you in the past 20-25 minutes, AI will give you what is going to happen next. அந்த causation, அதான் சொல்லல, AI now knows the hedge. What is the hedge? How? அதுக்கு தெரியாத விஷயம் இந்த 4 W's. இந்த 4 W's தான் இப்போ ஹியூமன்ஸ் ஆர் ஃபீடிங் த சிஸ்டம். 4 W's கொடுத்தீங்கன்னா அது ஹெச்ஆர்ஸ் கொடுத்துரும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். whether you guys like it or not, it's bound to happen. So this is where, so you see, இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது வந்து what started like a story, it's actually the data points which is needed for a prediction. How am I going, I'm able to predict like 2029 la crash varum, but my prediction is not right. I'm not a financial expert, I'm not a financial guru who sits before the computer, crunches the numbers, everything. But looking at a macro point, macro level data, I'm able to say, okay, this is what is happening, this is how it is going to crash. Something way bigger is brewing up in the market. Okay, and 2008 crash made a lot of billionaires. நான் சொன்னேன்ல, இப்போ ஜேபி மார்கன் கேஸ் எடுத்துக்கோங்க. சிலிகான் வேலி பேங்க், இட்ஸ் அ ரியலி பிக் பேங்க். அவனோட ஒரே இஷ்யூ லிக்விடிட்டி ரன். ஜேபி மார்கன் எந்த அசட்டையும் லிக்விடிட்டிலும் பண்ண மாதிரி தெரியல. அவன்கிட்ட இருக்க லிக்விட் ஃபண்டை இவன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டாலருக்கு 30 சென்ட்ல இவனை வந்து இவனோட புக் எடுத்துட்டாங்க. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட் ஒன் ரிகன்சில் ஆகும். And the entire bank was taken over at $1. Imagine when the profit reconciles. The same was done by State Bank for Yes Bank in India. Yes Bank crisis தெரியுங்களா? அவங்களும் இந்த மாதிரி தான் இதே வேலை தான் பாருங்க. ஃபண்டில் எஸ்பிஐ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு வேர்ட் இருக்கு, டெக்னிக்கல் வேர்ட். எது? ஏதோ ஒரு வேர்ட் இருக்குல்ல சார், அந்த பேங்கை டேக் ஓவர் பண்றதுக்கு. மறந்துச்சது. டேக் ஓவர் தான், வேற என்ன? இல்ல, ஆக்சுவலா அவன் எஸ் பேங்க் தான் வந்து கிங்ஃபிஷருக்கு ஹெவியா ஃபண்ட் பண்ணது. ஆமா, அந்த கிங்ஃபிஷர், அனில் அம்பானி அவங்களோட டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் அதிக வட்டி வருதுன்றதுக்காக ஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். பிரைவேட் பேங்க் அது. கடைசியில் லிக்விடிட்டி இல்லை, போட்ட கார்பரேட்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சு. கிங்ஃபிஷர் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணாங்க. அனில் அம்பானியோட டெக்னாலஜி கம்பெனி பேங்க்ரப்சி டிக்ளேர் ஆச்சு. அப்போ இவங்க கிரெடிட் பண்ண காசு வரலங்கும் போது இவங்க நம்ம டெபாசிட்டர்ஸோட காசு வெளியே வரல. ஸோ ஸ்டேட் பேங்க் ஹேஸ் டு ஸ்டெப் இன் and they injected it. They even today State Bank holds around 25 or 30% of Yes Bank அவங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. ரைட்டா? சேம் ஹேப்பன் வித் சத்யம். சத்யமோட கேஸ் வேற. அந்த ஆள் ஸ்கேம் பண்ணாரு. அந்த அவரு ஸ்கேம் பண்ணல, அவரோட இதுமே அசெட் வந்து மாட்டினது தான். அவர் வந்து சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்த ப்ராஃபிட் எடுத்து மைதாஸ்ன்ற கூட ரியல் எஸ்டேட்ல போட்டாரு. ரியல் எஸ்டேட் இஸ் நாட் அ ஈஸிலி லிக்விடேட்டபிள் அசெட். 3500 கோடி அங்கே போட்டுட்டேன்னு சொல்லியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவர் வந்து நான் வந்து இல்லை சத்தியமில் காசு இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ when the truth came out, it was ugly. I think சத்தியமும் அதே 2008 தானே கிராஷ் ஆச்சு இல்லையா? சேம்
2008. 2008 was done. Lehman. See, 2008 was a bad year. You see how things are connected. This is the actual data science. So இது வந்து நான் ஃபினான்ஸில் வந்து நான் இப்போ லாஸ்ட் 10 years ஐ எம் அப்சர்விங் தீஸ் ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ். ஓகே, அதனால் நான் சொல்கிறேன். Okay, had you done the same in medical industry, had you done the same in a technological industry, you guys can talk more. And I am not a guy with a finance degree. I am an engineer with triple background, MBA with HR and marketing. Okay, I have a small diploma in finance, which has nothing to do with whatever I am doing today. Okay, I have a diploma in investment management, PGDIM, investment management. ஆனால் அப்போல்லாம் வந்து ஜஸ்ட்டு டிகிரி வாங்கணும் அப்படின்றக்காக படித்தது தான். After I got into job, 2016 was when I am exposed to finance industry. But 2020 வரைக்கும் அதோட வேல்யூ தெரியல எனக்கு. 2007 had I been in finance industry for a few more years, I would have learned better. But 2020 when the COVID came, அப்போ தான் அந்த யூடியூப்ல வந்து ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. That's when I started realizing, okay, இது இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி தான் வருது, this is how it is happening அப்படிங்கிறது அப்போ தான் I learned. So this is how the domain expertise gets established. You see, when you put all the data points on the table, you will be able to relate it. What happened? எல்லாமே fixed asset போய் மாட்டிச்சு. What is the problem? Is the same pattern following again? So that's the saying, history wouldn't repeat itself, but it almost rhymes. Most of the time it will rhyme. இதெல்லாமே கிரைசிஸ் ஸ்டடி மாதிரி அப்பப்போ. கிரைசிஸ் ஸ்டடி அப்படிங்கிறத விட see these are அதான் சொல்கிறேன். இப்போது imagine Boeing 747 starting from India to US, 18 hours of flight. It generates somewhere around 1 terabyte of data னு வச்சுக்கோங்க. If you are able to analyze, if you have the capacity to analyze this 1 terabyte of data real time, do it for 1000 or 1500 flights, or let us say a million flights. Today we are making more than a million flights. If you have the capacity to do that analysis, I am sure ஒரு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளைட் போய் ரீச் ஆகுமா இல்லையான்னு. ரைட், இட்ஸ் ஆல் அபவுட் த டேட்டா பாயிண்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரெடிக்ஷன். ரைட், ஸோ தட் இஸ் இது எப்படி சொல்கிறது, சைக்கிள் ஓட்டுவோம்ல, நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம போய் ஓட்டிடுவோமா இல்லை கீழே விழுந்துருவோமான்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ட்ரைனிங் வீலை கழட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இவங்களால் ட்ரைனிங் இல்லாமல் ஓட்ட முடியுமா முடியாதான்னு. சிமிலர்லி ரைட்டா, இது எல்லாமே வந்து ஹவுட் சே தீஸ் டேட்டா பேஸ். அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறதுன்னா, பட் வென் யூ ஆர் டூயிங் டேட்டா அனாலிசிஸ் யூ வில் பி டூயிங் ஒன்லி ஸ்மால், அந்த மைக்ரோ ஃபோக்கஸ் டேட்டா அனாலிசிஸ் தான் ஆகும். தட் இஸ் வை டேட்டா சயின்டிஸ்ட் they go and report to managers. Managers report to senior managers, they report to VP, and VP reports to and the senior management போகும். The role of a data scientist is to derive insights regarding this, giving it to manager who can make sense of the data. Who can do the decisions, make the decisions. Exactly. These guys don't make the decisions. That is why your EDA report needs justification. Those guys are not going to see what the EDA thing is. They are going to see the final output. No. என்ன சார்ட்டுக்கு என் டேட்டா அப்படி பிஹேவ் ஆகிருக்கு, நான் என்ன டிசிஷன் எடுக்கலாம். ரைட், ஸோ ஓகே, we walked into the other set. ஸோ பட் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்றதுக்கு இன்னைய செஷன் தான் வந்து இட்ஸ் ப்ரீகர்சர். I'm not saying I'm expert in this domain. I'm still like very nascent. ஒன்றுமே தெரியாது. Okay, but still I'm just learning my way through. Right? But you these things, unless until you understand these things, you will never know. Lehman Brothers collapse-னால தான் ஐடி கம்பெனியில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி கிராஷ் ஆச்சுன்றதை you have to understand. இல்லைன்னா ஐடியோட கிராஷஸ் எல்லாமே காசேஷன் இல்லாமல்
அதான் சொல்ல. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அசோசியேட்டட் பாயிண்ட்ஸ் when you do the data science. இப்போ நீங்கள் ஒரு ட்ரக் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு இன்சுலினோட நியூ வேரியன்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இவ்வளோ தான் இன்சுலின் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதா தான் இருந்தது. now they are come up with a product where you can smell insulin. Right? So let us say that insulin is working. Can you 100% say that sugar level got controlled because of the insulin? இல்லை சார், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க, சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இன்சுலினால தான் குறைஞ்சது அப்படின்னு சொல்லி 100% சொல்ல முடியுமா? இல்லை சார், அதர் ஃபேக்டர்ஸும் நம்ம செக் பண்ண மானிட்டர் பண்ணலாம். அவங்க டே there are a lot of other factors. Even your stress will raise your blood level. Yes sir, there are a lot of அதெல்லாம் ஒரு intangible factor. ஸ்ட்ரெஸ் எப்படி நீங்க மானிட்டர் பண்ணுவீங்க? பிபி மானிட்டர் பண்ணலாம். How will you monitor that the person is stressed or not? Mental health வந்து மானிட்டர் பண்ண முடியாது. So அதெல்லாம் intangible factor, but it directly contributes to the outcome of your experiment. Yes. So you should know, you should be able to physically observe whether that person is stressed or not. Right? Those are things. We don't have a scale for measuring if that person is stressed or not, how stressed he is, unless until that person opens up. No. Right? So these are the things we have to be. You will know only when you learn more, and you don't need a degree to understand this. You don't have to be a doctor to understand the medical concepts. Like I said, in the Black Death oda story solirukalla. Black Death middle 1800s la வந்து யூரோப்ல கூடிய women வந்து child birth நிறைய பேர் இறந்து போனாங்க. That's called Black Death. The women give birth to child and the mother dies. Mother dies, yeah. Okay. ரொம்ப நாள் நடந்தது. Doctors tried everything. யாராலுமே கியூர் பண்ண முடியல. Then finally a statistician came. He just observed and said, okay, நீங்க காலையில போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க, மத்தியானம் டெலிவரி பண்றீங்க. You guys are not washing your hands clearly. That's why the infection is continuing அப்படின்னு சொல்லிட்டு doctors everyone took their knife and said, how dare you? This guy just said this is the truth, and then a few other doctors thought it might be true. They started washing their hands properly. They saw the result. Everyone adapted it. Black Death vanished in a few years. Because the doctors were more they wanted to solve the problem, so they kept like, okay, this one died, I need to understand why அப்படின அந்த ஒரு இன்டென்ஷன்ல they were pushing themselves so hard. They started studying, doing the postmortems on the victim, came back without realizing they were doing this. So to say that you don't have to be a doctor. The same happened with World War II. None of the warriors fighters said flightல வந்து இந்த இடத்துல நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஃப்ளைட் போகுது, குண்டடிப்பட்டு திரும்ப வருது. எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்கெல்லாம் அதிகமாக குண்டடிப்பட்டுக்கு அப்போ அங்கெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னாங்க. ஒன்லி a few statisticians said, டே அங்கே குண்டடிப்பட்டாலும் திரும்ப வந்துடுச்சு சேஃபா. இப்போ எங்கெல்லாம் படலையோ அங்கே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணு. Who gave you that perception? Right. So that is those things will happen only when you have that expertise. Only when a guy knows the plane and understands the numbers, and he doesn't have to have a formal degree. And to say honestly, I don't have a degree in math, finance. I'm just good with math, and I don't have a degree in mathematics as well. இதுதான் சார் அனாலிட்டிக்கல் எபிலிட்டியா? அது எனக்கு தெரியாது. I don't have a degree in mathematics. So maximum on the initial if you start you will be doing technically, but at the end you should be concentrating on a problem solving and analytical ability to get there. Because if I can come to Agalya and say, okay, do me EDA on this one, and this is how you are going to do அப்படின்னா Agalya can do this. But now if I give Agalya the same chart and say, okay, interpret and tell me அப்படின்னா, is Agalya at that point? Yes, okay. Sir. உங்களோட மேனேஜர் நீங்க மேலே போகணும் அப்படின்னா அதான் பாயிண்ட். ஸோ யூ கேன் லேர்ன் டேட்டா. எப்பவுமே சொல்றது டேட்டா சயின்ஸ் இஸ் நாட் ப்ரோக்ராமிங், இட்ஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் த பிளெயின் டேட்டா. அதனால தான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி we would have seen, okay, இது வந்து
You remember that we did our eyeballing yes sir, EDA for EDA பண்ணும்போது எந்தெந்த ஃபீச்சர் வேணும் வேண்டான்றதை நம்ம எக்ஸல் ஃபைல் வச்சு பிளான் பண்ணோம். ரெண்டு செட்டுக்கு பண்ணோம், ஜொமேட்டோக்கும் பண்ணோம், எது வேணும் எது வேண்டாம், அந்த காலம்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு, மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தால் எப்படி எடுக்கணும், அந்த மிஸ்ஸிங் வேல்யூ வேணுமா தூக்கி தூர போடலாமா, டஸ் இட் மேக் சென்ஸ்ன்றத நாம ப்ரோக்ராமில் கொடுக்குறதுக்கு முன்னாடி we did eyeballing. எஸ் சார். டேட்டா டிக்ஷனரி வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு இந்த டேட்டானா நமக்கு தேவையான ரெண்டு இதையுமே நாம அப்படிதான் பண்ணோம். ரைட்டா? So you can, the moment you eyeball, you will be able to know the justification, and then you can go and say இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது. Why we do that? Because that is where you actually understand the data. இன்னைக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளோட டேட்டா அப்படியே தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு டூலுக்குள்ள கொடுக்குறோம். The tool is doing all the analysis, we are just generating the report and we are checking, slapping it out. Won't work. என்ன அது கிருஷ்ணா அன்னைக்கு சொன்னான்ல, மிஸ்ஸிங் வேல்யூனா மீன் வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு. Is it the case all the time? ஏன் மிஸ்ஸிங் வேல்யூனா மீடியன் வேல்யூ இல்லை? Why only mean? Median is more reliable. மீடியன் அவுட்லேயர்ஸ்க்கு வந்து அடி வாங்காது. ரைட்? ஏன் மீனுக்கு போகிறீங்க, ஏன் மீடியன் போகல? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அந்த காலங்காலமாக எல்லாரும் மிஸ்ஸிங் வேல்யூனா மீனுன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஃபைன். யூ ஷுட் சி த அசோசியேட்டட் ப்ராசஸ் ஆஸ் வெல். ஏன் மீன் வேல்யூ வருது, எல்லாமே டிஸ்கிரீட் டேட்டா, மீன் வேல்யூ கண்டினியூஸ் டேட்டா வருது. Does it make sense for me to put that over there? No, you cannot fill the missing value with a discrete. Your tool won't say that. Your tool won't understand in the particular. Adhaan solla, your tool still has a capacity of how. In the capacity irukku. Your tool is not having the capacities of 4 Ws. Right? The moment your tool gets the capacity of 4 Ws, they can fire the data science department and do everything with the tool, and we all humans will go and find something else. Seriously. Right? So you have to understand data science is not about programming at all or about the charts you prepare. Data science is understanding the data. Right? And that's where the domain expertise comes in. I am talking about the financial market so far because I have been observing this for past 10 years and working on it for past 5 years. Give me a medical data set, I won't be able to do this. Give me a manufacturing data, I won't be able to talk as understand as detailed as what I am doing here. Still, I am able to understand these data points because I have been observing the market for so long. I've been learning all these concepts for past 5 years, and I'm consuming the knowledge from the guys who are way senior than me. Reliable data source. Now on the data collection we will discuss this concept. Primary data source, secondary data source, tertiary data source. You cannot be the primary data source all the time. It's a luxury, sir. Sometimes you will have to use the secondary data source. அதாவது யாரோ அதை கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் யூ ஹேவ் டு மேக் ஷுர் த டேட்டா சோர்ஸை கலெக்ட் பண்ண அவரோட இன்டெகிரிட்டி. ஹீ ஷுடன்ட் பி பயாஸ்ட். அவர் கலெக்ட் பண்ண டேட்டாவில் அவர் வாலண்டரி பயாஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரைட்? ஸோ இதெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர். And when you are able to make connections, you will be able to properly understand, okay, எப்படி உள்ள போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. And every data point will have its own behavior. Stock marketல I'll tell you, let us say TCS as a company எடுத்துக்கோங்க. TCS as a company. வேற ஆட்டோமொபைல் கம்பெனி தான் ஒன்று சொல்லலாம். ஹோண்டா. ஓகே, ஹோண்டா. ஓகே, வேற
ஸ்டார்ட் அப்ல ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்க. ஸ்டார்ட் அப் ஆட்டோமொபைலா சார் இல்ல ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ ஓகே ஜொமேட்டோ. ஜொமேட்டோ ஸ்டார்ட் அப். ஓகே சார். ஸ்டார்ட் அப் தான்ப்பா. ஓகே ஸ்டார்ட் அப் இல்லை. ஓகே அவனோட கேபிட்டலைசேஷன் when you look at the market cap it is small. He is not having the market cap of TCS வந்து like TCS அளவுக்கு பெருசு கிடையாது. Okay, so how do you think TCS behaves when a crisis happen? Stock will fall around 10%, 15%. ரொம்ப டவுன் இருக்காது சார். ஏன்னா இவங்கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்கு. இவனோட ஒன்லி ப்ராப்ளம் யூஎஸோட ரெசிஷன். ஹோண்டா இவனோட மெயின் இதே வந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஓட பர்ச்சேசிங் பவர் which is directly tied to the companies like TCS and the IT companies. நான் இந்தியாவோட மெஜாரிட்டி சேல் வந்து இவங்களோட தான். If one of them goes into trouble, the other will directly get impacted. Right? So Honda will fall more. More impact than TCS. 10% னா இவனுக்கு எப்படி பார்த்தா 25% ஆகும். Zomato. 50%. Right? Definitely he's going to get hit a lot. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஃபினான்ஷியல் ப்ரெஷர் கூட வரல. பீப்புள் ஆர் பையிங் அண்ட் ஸ்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ரைஸ் பண்ணிட்டான், அவனோட டெலிவரி சார்ஜஸ் ரைஸ் பண்ணிட்டான். தே ஆர் ஃபுட்டோட ப்ரைஸே வந்து கடையில் வாங்கினா 100 இருக்கக்கூடியதை 150 ரூபான்னு சொல்லி போட்டுருக்குறான். ஆஃபர்ஸ் கம்மியாயிடுச்சு. Those guys are grasping for air. Right? What will happen if a financial crisis happen? These guys will fall like crazy. Okay? இது நமக்கு ஒரு பேட்டர்ன், ரைட்? ரெக்கவரியில் பார்க்கலாம். Financial crisis are recovered. What do you think will happen? Who is going to recover fast? Zomato தான் சார். Yeah? There is something called revenge spending. Have you ever heard revenge spending? அதாவது நம்ம டவுன்ல இருந்துட்டு நமக்கு நிறைய வந்துச்சுன்னா நம்ம ஸ்பெண்டிங்கோட கொரோனா டைம்ல 2 வருஷம் அவங்க லாக் பண்ணாங்கல்ல, பீக் அவுட்டா இருப்பாங்க. எல்லார் கையில காசு நிறைய இருந்தா எதுவும் செலவு பண்ண முடியல. கொரோனா ஓபன் பண்ண உடனே முதல்ல ஃப்ளரிஷ் ஆன இண்டஸ்ட்ரி வந்து tourism. So if you make them not to do anything, obviously that when you had money, the revenge spending happens. Where do you think the first revenge spending is going to happen? Going out with friends. சோத்துல தான். அதான் சாப்பாடு. சரியா? Zomato is the one who is going to get the first round of revenge spending. அதுக்கப்புறம் your luxury cars things. கோவிட்ல ரிவென்ஸ் பண்ணி நடந்தோட இம்பாக்ட் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் இந்தியாவில் வந்து 10 lakhsக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கார்ஸ் விற்க மாட்டேங்குது. தே ஆர் சேயிங் கே ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரன் ஆகிட்டே போகிறேன், ஏழை ஆகிட்டே போகிறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. உண்மை என்னன்னா ஏழையும் பணக்காரனாக வாழணுன்ற அந்த ஆசையில் ஹீஸ் லெவரேஜிங் லாட் ஆஃப் கிரெடிட். நீங்கள் எல்லாருக்கும் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஈஸி. EMI culture has been இன்னைக்கு எல்லாருக்கும் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஈஸி. முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு போனால் பையன் என்னதான் அழுதாலும் உண்டாலும் they will be buying Splendor Plus. இன்னைக்கு நம்ம ஐயோ பையன் கேட்குறான்னு சொல்லி we are going for KTM. Doesn't mean that we are rich. No, we are spending is our spending patterns are we are leveraging the credit. That is what is leading to K-shaped recovery. It's not that பணக்காரன்ட்டு போகிறான் ஏழை ஆகிட்டே போகிறான்றது கிடையாது. The credit limit is there. Saving pattern பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு ஏதோ டேட்டா. See, all these are data points. All these are numbers. Look, இன்னைக்கு நம்ம வந்து வாயால சொல்றோம்ல, everything is numbers. Pure plain numbers அதான் ஆகும். How are we taking this? Credit limit எங்க இருந்து நம்ம எடுத்து வரோம்? Credit card usage, உங்களோட EMI usage. It's what is it? Pure number. எத்தனை பேர் எவ்வளோ இஎம்ஐ எடுக்கிறாங்க, அவனோட இன்கம் எவ்வளோ, அதுக்கு அகேன்ஸ்டாக அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ கட்டும், அவனோட ஹவுஸ் ஹோல்ட் செலவு என்ன. Isn't that the analysis what we are doing in our sessions? Yes, sir. Right?
அவனோட பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சோம். அவன் இன்கம், அவனோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வச்சு அவன் எவ்வளோ. Obviously, if you don't understand that pattern, you will never be able to say whether it's a K-shaped recovery or not. Now, everyone is saying பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை ஆகிட்டே போகிறான். அதெல்லாம் கிடையாது. பணக்காரனோட growth rate நார்மலாக தான் இருக்குது. Then what is the reason why the 10 lakh கம்மியாக இருக்க கார் விற்க மாட்டேங்குது? ஏன்னா கிரெடிட் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது எல்லாருக்கும். எதுக்கு நான் 5 லட்சம் கொடுத்து கார் வாங்கணும், நான் 10 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன் அப்படின்ற தாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதோட ரீசேல் வேல்யூ once you got it will be like ரீசேல் வேல்யூ விடுங்க, இதோட இம்பாக்ட் என்ன ஆகும் நான் சொல்றேன். லீமன் பிரதர்ஸோட இம்பாக்ட் தான். Everyone is thinking the money is going to come. நீ வந்து 50,000 ரூபாய் நீ வந்து இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா you should get a salary of 1 lakh. You are contingent on your employer keeping you employed for this, and your bank which gave you the EMI is contingent on your employer giving you this employer keeping you employed, right? இப்போ நீ 10 lakhs கார் வாங்கிட்ட, உன்னோட பேங்க் உன்னோட அசெட்டை வந்து 2 வருஷம் கழிச்சு சீஸ் பண்ணி கொண்டு விற்கிறான்னா 6 lakhs தான் he'll get. You won't be able to recover his principal. Again you will get into a debt of around 2 to 3 lakhs. Okay, which you will default because you don't have this income, and if you default your bank is going to get into pressure. The same Lehman Brothers oda adhe cycle da. Appo your bank is going to get into pressure, so they won't have the liquidity to give the money back to their depositors. So obviously India oda growth economy affect pannula. It's not about India, forget about India, wherever it is. You see the data points getting connected with each other. Okay. Right. So, நாம் நினைக்கிறோம் நாம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு take a few steps back and observe the problem statement, you will understand. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, it's not about just the packages which is there in the Python. Right. இது என்னோட domain expertise, I am talking about this. If let someone with a medical domain expertise talk. அன்னைக்கு there's this guy called Money and YouTube. See this guy. இவரோட ரெஃபரன்ஸ் வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் வந்து இந்த சார்ட் you should have seen it. இந்த சார்ட் ஒரு ஃபுல் செஷன் நான் இந்த சார்ட் வச்சு நான் எடுத்தேன். And I don't think this guy is a doctor. He looks like a salesperson who sells insulin or sugar based products. Products. You see this guy understood medicine, took it, and he is able to understand the concept of statistics. Right? That is the power of data science. Yeah, you need lot to study knowledgeable irukku sir, and the content therija da nammala doctors won't be able to perform the data science. Like I said, data science is the world of mathematicians and statisticians who understand the concept. Eventually AI will be able to perform better jobs than the data scientists. Right? So, better jobs than the doctors eventually. See, there are a lot of I don't think this guy is I don't know who this person is, okay, because I was not able to get anything about this person at all. இவரோட ஃபீச்சர்ஸ் எதுவுமே, பட் ரெண்டு விஷயம் தான் அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசியிருக்காரு. பாக்கியெல்லாம் இந்த ஃபார்மா இது ரிலேட்டடாக தான் அவர் வந்து பேசியிருக்காரு. சி கிளினிக்கல் ஃபார்மாகைனசிஸ் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் மெடிசின்ஸ் பற்றி தான் அந்த பாங்க, ட்ரீட்மெண்ட் ஃபார் டியூபர்குலோசிஸ். ஹீ மே பி அ டாக்டர், ஐ டோன்ட் நோ. ஈஸி இதெல்லாம் வந்து ஒரு ட்ரக்ஸு பற்றி தான் பேசுவார். But I don't see him as a doctor, but he's a good statistician and he's a good teacher. Like I said, நான் என்னுடைய கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறது இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து
this is good. This video is good. I have to give him the credit. And இவரோட இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணப்போ தான் கிறிஸ்டா வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எப்போ அப்படின்னா இது வந்து ஐ திங்க் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் வந்துருக்கும். யூ வுட் ஹவ் சீன் this particular image. அந்த வீடியோ அந்த இமேஜ் இந்த இடத்த மட்டும் நான் கிராப் பண்ணி எடுத்து போட்டு கிறிஸ்டாக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒயிட் போர்டில். That's how much he has explained onto that. I gather information from most other people and explain. But you should know what you are consuming. Right? That is the point here. Okay. So the data science which you are doing has its own impact in your field, your domain. Let's say you are designing a model which can predict cancer. What? Right? Your doctors are not won't be able to predict cancer. Definitely not unless they sit and analyze every single parameter. They will be able to cure cancer. They will be able to manage symptoms or pains of cancer. If you are data once identified, they can help to manage. Because even still doctors வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு they still need labs. Right? இன்னைக்கும் மேமோகிராமா ப்ராப்பராக ரீட் பண்ணுறதுக்குரிய டாக்டர்ஸ் வேர்ல்டு லெவலில் கம்மி. பட் ஏ இஸ் ரீடிங் த மேமோகிராம்ஸ் பெட்டர் than the doctors. ரைட்? ப்ரெஸ்ட் கேன்சரை வந்து ஏஐயால் வந்து ரொம்ப நேசன் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? That is where the data science part is proceeding further. Okay, so that is why I always say choose a domain, pick a domain. Python is going to be Python. See, logistic regression is going to be logistic regression wherever you apply it. Okay, your decision tree model is going to be the same decision tree model wherever you apply it. What data point you apply? Why do we have to go for decision tree? Right? What outcome are you planning to take out? That is where your tool will assist you. Unless until you know, okay, this is a time series data அப்படின்றது தெரியல அப்படின்னா உங்கள் டூலால் வந்து அது வந்து லைன் சார்ட்ன்றது உங்களுக்கு கொடுக்க முடியாது. ரைட்டா? லைன் சார்ட் வில் கம் ஒன்லி அந்த டைம் சீரிஸ் ஹிஸ்டாரிக்கல் அந்த ட்ரெண்டுக்கு தானே லைன் சார்ட் கொண்டு வருவோம். ஆமாம் சார், டைம் இருக்கணும் சார். டைம் இருக்கணும், அப்புறம் ஏதோ பேராமீட்டர் இருக்கணும், கவுண்டோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். காலம் இன்னொன்று இருக்கும், ஒன்று டைம் இருக்கு. டைம் சீரிஸாக இருந்தால் மட்டும்தான் அதால வந்து உங்களுக்கு ஒரு லைன் சார்ட் கொடுக்கும். ஸோ your tool can give you வந்து கரெக்ட்டா டேட் ஃபார்மட்ல இருக்கு, இல்லாட்டி நம்ம பேண்டாஸ்ல மாத்தி ஃபார்மட்டை மாத்தி தான் சார் போடுவோம். அதான் சொல்றேன், your tool can give you a line chart, but what do you infer out of it? So you can't simply say outliers the remove பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. Does your problem statement need the outlier? Cancer cell detection la outlier தான் ஹீரோ மெயின். அவர் இருந்தா தான் நம்ம வந்து நார்மலா ஃபங்க்ஷன் ஆவல ஏதாவது அப்நார்மாலிட்டி கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? பட் ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன்ல நீங்க அவுட்லையர் வச்சு பண்ண முடியாது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ கஷ்டத்துக்காக அடிமாட்டு வேலைக்கு கொடுத்துட்டு போயிருப்பான். அதே மாதிரி எவனோ ஒருத்தன் காசு இருக்கின்ற கொழுப்புக்காக எக்ஸ்ட்ரீமா வாங்கியிருப்பான். ரைட்? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம் செட். யூ கேன் சே ஓகே அவுட்லையர்ஸ் இருந்தால் எலிமினேட் பண்ணிட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ரைட்? ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து டு சே தீஸ் திங்ஸ் யூ won't need a program language or you don't need a tool. You can't have a tool, அவ்வளோதான். ரைட்டா? So unless until the AI goes to a point where it can say 4 W's and 1 H, data science is going to be safe. Simple. That's what I am assuming, at least for the next 10-15 years. Okay, data science is going to be a safer bet. Data science le mein feature engineering part. Feature engineering is actually எல்லாமே ரொம்ப சின்னதாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபீச்சர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக எதுவும் காட்ட முடியாது. வாட் யூ கேன் ஷோ என்கோடிங்னா நீங்கள் எப்படி என்கோட் பண்ணலான்றது சொல்லலாம். ரைட்டா?
பின்னிங்னா எப்படி பின்னிங் பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, நார்மலைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம், அவுட்லேயே எப்படி டிடெக்ட் பண்ணலான்ட்டு சொல்லலாம். தீஸ் ஆர் லைக் ஹவு இந்த 4Ws இருக்கு பார்த்தீங்களா ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில், அது வந்து யூ கான்ட் கிவ் இட் அஸ் அ டியூட்டோரியல். அது நமக்கு என்ன ப்ராப்ளமோ நம்ம EDA கூட அந்த 4Ws அவ்வளோ பெரிய இம்பாக்ட் வராது. EDA கூட அந்த 4Wஸோட ப்ராபபிலிட்டி கம்மியாக, பாசிபிள் அந்த பிரான்ச்சஸ் கம்மியாக தான் இருக்கும். பை சார்ட் அப்படின்னா அவங்களால தெளிவாக சொல்ல முடியும், கேட்டகரிக்கல் வேல்யூவாக தான் இருக்கணும், ரைட்டா? கேட்டகரிக்கல் வேல்யூவாக இருக்கணும், அதில் ஒரு கவுண்ட் இருக்கணும். இந்த ரெண்டு தான் பை சார்ட் நீங்கள் தெளிவாக சொல்லலாம். ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய அந்த 4Wஸ்க்கு உங்களால் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போடவே முடியாது. இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் பிளேயிங் playing chess with the data points with the infinite number of coins and infinite number of boxes, right? Every move you make, it's going to change the perspective. Every move the data point makes changes the perspective. Cancer இன்னைக்கு பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் நாளைக்கு பிஹேவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கோவிட் இன்னைக்கு பிஹேவ் பண்ணுற இது எல்லாமே எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல சார். ஸோ கோவிட் இன்னைக்கு பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் நாளைக்கு பிஹேவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கோவிடுக்கு எத்தனை வேரியன்ட் வந்துச்சு, ரைட்டா? COVID-19 வாஸ் ஜஸ்ட் ஒன் வேரியன்ட். அதுக்கப்புறம் எத்தனை வேரியன்ட், ஒமிக்ரான் அது எதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்துச்சு. ஒன்று ஸ்ட்ராங் ஆகிட்டே போச்சு ஆக்சுவலாக. யா, ஸோ தட் இஸ் வேர் த ஆக்சுவல் டேட்டா சயின்ஸ் லைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்றைக்கும் எனக்கு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பேக்கேஜஸ் எதுவும் இல்லை. நான் இருந்தால் சொல்லுங்க, ப்ராப்ளம் we can observe, ரைட்டா? ஸோ தேட் இஸ் வாட் இன்னைக்கு. ஆனால் ஆக்சுவலி இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஆல்ரெடி வி ஹாவ் 7 ஹால் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. சௌந்தர், ஐ திங்க் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். இட் மேபி யூ கேன் கன்சிடர் திஸ் அஸ் அ இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ். ஆக்சுவலி இதான் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸாக இருந்திருக்கணும். என்ன, திஸ் ஷுட் ஹவ் பீன் த இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா, பட் வி டிட் திஸ் கிளாஸ். ஸோ திஸ் இஸ் சௌந்தர், எங்கள் கிளாஸ் எப்பவுமே இப்படி தான் சௌந்தர் இருக்கும். நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வருவோம், பட் அந்த டைமில் எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போயிடுவோம். சம்டைம்ஸ் அகல்யா ஒரு டவுட் கொண்டு வருவாங்க ஆஃபீஸில், இந்த மாதிரி கிருஷ்ணா ஒரு டவுட் கொண்டு வருவான். ஸோ அந்த டைம் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வீல் ஜஸ்ட் அடாப்ட் அண்ட் கோ. எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், ஆனால் இட்ஸ் நாட் தட் வி 100% எக்ஸிக்யூட் தட் பிளான். சம்டைம்ஸ் வந்து லைக் வி டேக் டிவியேஷன்ஸ். அக்கா வி டோன்ட் ஆல்வேஸ் டிவியேட். ஒரு இல்ல இது இன்ட்ரஸ்டடாவே இருக்கு. இல்ல, ஒரு 4-5% ஆஃப் த டைம்ஸ் we இல்ல இந்த விஷயத்தை யாருமே சொல்றது இல்ல சார். நமக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சா போதும்ன்ற மாதிரி டேட்டா சயின்ஸ் எடுத்துறாங்க எல்லாரும். பட் இட்ஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் டெக்னிக்கல். data again to say data science has nothing to do with technology. The same way mathematics has nothing to do with calculator. அந்த பாயிண்ட்டை யாரும் ரிவீல் பண்றதே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓ சம்திங் இஸ் டிஃபரண்ட் ஹியர் அப்படி. Exactly. If you say data points is technology, data science is technology, you have to say mathematics is calculator. இல்ல, டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் டேட்டா சயின்ஸ் வந்து it became faster, it became better. Yes, but it has nothing to do with technology. சரியா? If you say data science தான் Python தான் data science னா, then you have to say calculator தான் mathematics. அதான் கேஸா? கிடையாது. Right? Statistics is mathematics is an entire கடல். Okay, but it became better and faster when the mathematics, when the calculators came, when the computers came, when the softwares came. Mathematicians were able to run simulations faster. இன்னைக்கு வந்து we have NASA கூட சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு உங்களால் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ண முடியும். ரைட்? அதே பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிஷியன் டீம் வந்து என்ன இருக்கும்? It would take an effort and the resource needed will be huge and the error will be there. ரைட்டா? ஹர்ஷத் மேத்தா கேஸை ஏன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல?
அப்ப டெக்னாலஜி இல்ல சார். நத்திங் வாஸ் டிஜிட்டைஸ்ட், எவ்ரிதிங் வாஸ் மேனுவல். நான் சொன்ன அதே கேஸ் தான். மேனுவல் அண்ட் ஒரு இடத்துல இருந்து நீங்க காசை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ இது தேவை, அவருக்கு ப்ராசஸ் தேவை. கரெக்டாக என்ன பண்ணாரு, கரெக்டாக அந்த டைம் பாயிண்ட்ஸை டைம் பண்ணாரு, லூப் ஹோல்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. He played with that loophole. நம்ம பேங்கிங் சிஸ்டமும் அவ்வளோ ஆர்கனைஸ்டா ஸ்ட்ரக்சர்டா இல்ல அந்த டைம்ல. We didn't have the technology, we didn't have data points at all. இன்னைக்கு இருக்க பேங்கிங் சிஸ்டம்ல தப்பு என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 5 years 10 years down the line they will say okay இந்த தப்பு நடந்தது, then we will evolve. இது வந்து திருடம் போலீஸ் விளையாட்டு தான். நம்ம போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாமே OLAP. வாட் இஸ் OLAP? ஆன்லைன் அனாலிட்டிக்கல். அனாலிட்டிக்கல். வாட் இஸ் OLAP டேட்டா? அனாலிட்டிக்கல் டேட்டானா என்னது? ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண வச்ச டேட்டா. இப்போ வரைக்கும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் விளையாடிட்டு இருக்கோம். உங்களால இப்போதான் நம்ம முழிச்சுக்கிட்டு ஓகே ஸ்ட்ரீமிங் டேட்டாலையும் நம்ம இதெல்லாம் பண்ணலாம்னு இப்போதான் வந்திருக்கோம். நாம் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் ஸ்ட்ரீமிங் டேட்டா அனாலிசிஸ் பற்றி பார்க்கல. டெக்னாலஜி ஆக்சுவலி டேட்டா சயின்ஸ் வந்து இட் பிரான்ச்சஸ் இன்டு 2. ஒன் இஸ் யுவர் இன்ட்யூஷன் பார்ட், ஒன் இஸ் யுவர் டெக்னாலஜி பார்ட். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஏபியில் தான் நடந்துகிட்டு இருக்கு, டிபியில் நடக்கவே இல்லை. பட் இப்போது ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து முடிச்சுக்கிட்டாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. If you have to do, நீங்கள் பண்ணக்கூடிய இந்த இதெல்லாம் if you have to do in online transaction protocol, you have to switch to PySpark. How many of you know PySpark? PySparkனா தெரிய வேணாம், என்னன்னு தெரியுமா? பைத்தான் யூஸ் பண்ண PySpark தெரியும். It's a big data tool. நீங்க இங்க எப்படி SQL query எழுதி உங்க டேட்டா அனலைஸ் பண்ணி tool. Okay, PySpark. No, it's an online streaming tool on which you can write your SQL query. இங்கே நீங்கள் எப்படி வேர் கண்டிஷன் போட்டு SQL query எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரீமிங் டேட்டாவில் வேர் கண்டிஷன் போட்டு SQL query எடுத்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். லைவாக யார் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கலாம். நாம் அதெல்லாம் eventually if I get the proper machinery setup done, I'll show you guys. நான் HTCல இருக்கும்போது நான் காமிச்சிருக்கேன் பசங்களுக்கு. I simulated like ஒரு 25 நோட் ஆஃப் பைத்தானை ரன் பண்ணி எல்லாத்தையும் செகண்டுக்கு 4 டேட்டா ஒரு இதை பைப்லைனில் புஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லாத்தையும் எடுத்து கன்சியூம் பண்ணி we ran a PySpark model, executed a query, showed them how the ஆனால் அப்போ வந்து விஷுவலைசேஷன் டூல்லாம் போடல, பட் டேபிளில் காமிச்சேன், அந்த அக்ரிகேட்டட் வேல்யூ டேபிளில் நான் காமிச்சேன். நான் வீக்கா டூல் மாதிரியா சார்? என்னமா வீக்கா டூல்னு ஒன்று இருக்குமே சார், அந்த மாதிரி. வீக்கான என்ன டூல்மா? அதுவும் இதே மாதிரி தான் சார். ஷுவராக தெரில, பட் நான் வந்து பேசிக்காக த பிளெயின் பைஸ்பார்க் பேக்கேஜ். அப்போ வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டேட்டா, இது பிக் டேட்டா தானே. அப்போ வந்து I was working in the R&D department. I had all the freedom. ரைட்டா, லிட்டரலி சொல்லணும்னா ஒரு நாள்லாம் வந்து ரன் ஆகிட்டு இந்த கிளஸ்டரை டவுன் பண்ணி விட்டாங்க. இட்ஸ் பிக் கிளஸ்டர். நான் தூங்கிட்டு இருக்கேன், தூக்கத்தில் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, எனக்கும் தெரியாது. நான் தூக்கத்திலே கெயிட் பண்ணியிருக்கேன் அந்த பசங்களுக்கு, மறுபடியும் தூங்கிட்டேன். மறுநாள் காலைல எழுந்துச்சி பார்க்குறேன், கால் வந்திருக்கு. என்னடான்னு கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் தான் அப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு. தூக்கத்திலே அப் பண்ணிட்டு தூங்கியிருக்கோம். பிகாஸ் தேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் வி பிளேஸ். எங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல இதுதான்டா இருக்கும், இதை தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஏன்னா அத்தனை தடவை நான் டவுன் பண்ணி அப் பண்ணியிருக்கோம்ல, அத்தனை தடவை சர்வர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அத்தனை தடவை வந்து நான் வந்து டேட்டா லேக்கில் வந்து நோட்ஸ் போட்டிருக்கோம். ரைட்டா, எந்த நோட் டவுன் ஆகுது அவ்வளோ. பிகாஸ் தட் வாஸ் லைக் அரவுண்ட் I was there for only 9 months. The 9 months approximately 7 months I would have spent in that cluster, approximately 8 to 9 hours a day. Right? So அது வந்து என்ன சொல்கிறது, that is how the technology will eventually evolve. இன்னைக்கு இருக்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எதுவுமே I don't think they will be able to touch that point. Probably 2 years down the line. That sounds is the right point. இப்போ தான் நம்ம வந்து டெக்னாலஜியை டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து பைத்தான் இதை பற்றி நம்ம யோசிக்கவில்லை. இப்போ தான் நம்ம இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 20 செஷன்ஸ் தானே பைத்தான்குள்ளே வந்திருக்கோம். நம்ம
ஆமா சார், முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சயின்ஸ். நோட்டில் எழுதி தான் விளையாடிட்டு இருந்தோம். We do mathematics freehand, ரைட்டா? ஸோ பட் if things go well, if எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா doesn't matter, I invest like 2-3 lakhs in the machinery, ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஜிபியூவோட இருக்கக்கூடிய ஒரு மெஷின் வாங்கி you will run those things. லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா நம்மளே சிமுலேட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களால் வந்து ஒரு 25 ஃப்ளாஸ்க்கெல்லாம் நான் ரன் பண்ணேன்னு வைங்க, இது மேக் M1 அவ்வளோதான், ப்ராசஸர் காலியாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டிங் பவர் இருக்கணும். தட்ஸ் வை டேட்டா சயின்ஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இட்ஸ் காஸ்ட்லி. AI is becoming affordable because NVIDIA is coming up with advanced GPUs. Okay, there is this concept called AGI. Do you know what AGI is? Artificial General Intelligence. இன்னைக்கு AGI பாசிபிள் இல்லை. ஏன்னா AGI-யை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி சோர்ஸ் நம்மகிட்ட இல்லை. கம்ப்யூட்டேஷன். அதுக்கு தான் நியூக்ளியர் பவர் எடுக்கலாம். நியூக்ளியர் பவராலையுமே AGI வந்து கண்டினியூஸாக ஹேண்டில் பண்ண முடியாது. AGI is the artificial intelligence with its own conscious, like how you and I are operating. Okay, so human brain is the best computer in the world. Okay, here's a very crazy thought. A question person, have you ever seen the guys with high IQ? Let's take Stephen Hawking. This guy was bedridden. அவரோட சேர்லேயே தான் அவரோட கடைசி காலம் கழிஞ்சது, ரைட்? வெரி யங் ஏஜ்லேருந்தே அவரோட லைஃப் வந்து சேரில் தான் இருந்தது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், யூனோ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் யாரும் தெரியும்ல? த மேன் ஹூ அண்டர்ஸ்டுட் த இன்ஃபினிட்டி above and beyond our universe என்ன இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். Why do you think his body gave up? Because your body is the only battery source for your brain. You drain it, your body won't be able to charge it fast. You see the geeky kids who are wandering in your school, the kids with really good talent, they will be physically weaker. Their brain will be faster, but they will be literally physically weaker. They won't be like doing the bulking ups. Yena, their brain is consuming more energy and these kids' bodies are not replenishing that energy to that point. And this is my theory, I may be wrong, but based on my observation, based on my understanding of the concepts, based on my, it's all like pure proposition. Bike battery இப்படி வச்சுக்கோங்க. பைக்கில் இருக்க பேட்டரி ஒரு லெவலுக்கு கீழே போய்ச்சா தூக்கி தூரம் தான் போட்டாகும். That battery won't work. And your brain has only one battery source, your body. அதனால தான் எப்போவுமே ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ் பீப்புள் சொல்கிறது என்னென்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, பி ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிற ரீசன் என்ன? யுவர் மைண்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ் டு ட்ரா எனர்ஜி, that's your body, right? That's why when you go to gym and come back, your mind thinks clearly. Okay, love failure, hit the gym. Work tension, hit the gym. சரியா? ரொம்ப நசனக்கா hit the gym. இல்லை ஒன்றும் இல்லை, காதில் ஹெட்ஃபோனை மட்டும் நடக்க போயிடும். You don't have to go to gym at all. Just walk. Everyone says the fresh air, அதெல்லாம் கிடையாது. Your body, you are doing something, your body is getting recharged. Okay, so that is how things evolve, but this has nothing to do with data science. These things have. So now you know why you should pick the domain, and from now on I want every one of you to pick a domain. Probably we can you already have a domain. If you want to change it, yes sir, எனக்கு அந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்ல ரொம்ப பிடிக்கும். ஆனா investment banking தலைவலி was you have to remember a lot of numbers. Okay. See, banking. இதெல்லாம் நான் ஜெனரலா தெரிஞ்சுக்கிறதா சார். சும்மா see, that is what ஜெனரலா பார்க்கறதுக்கு அது வந்து ஈஸியா தெரியும். That involves a lot of numbers.
Okay, sir. That knows a lot of numbers. So this one, whatever I'm talking about, that's about macroeconomics. It's kind of the macroeconomics which is that, right? So don't இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு பொண்ணு அழகா காட்டுறதுக்காக போய் லவ் பண்றது, ரைட்டா? அது வந்து பார்க்க கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், கிட்ட போனதுக்கு அப்புறம் கழுத உதைக்குதா கடிக்குதான்னு தெரியும், சரியா? அதனால வந்து when you're choosing it, be very, don't jump into conclusion because you like something. I'm in this because I'm fascinated about this thing for past 10 years. Oh, okay, sir. That is how a relationship should be, right? If you are in relationship with someone, it doesn't matter how long you are, you should be comfortable there. Yeah, okay. Okay, இன்னைக்கு நிறைய இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் ஏன் ஃபெயில் ஆகுது, பார்க்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி லவ் பண்ணுறது, 6 மாதம் கல்யாணம் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் தான் கழுத குத்துதா கடிக்குதா மிதிக்குதான்றது தெரியும். தென் ஐயோன்னு சொல்லி ஓடி பேர் இது பண்ணுறது, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது. என் கூட இந்த 2 பேர் என்னோட ஒரு 6 years கம்மி அந்த பசங்களுக்கு. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி 2 வாரத்தில் டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டான், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி 1 year கழிச்சு டைவர்ஸ் பண்ணி வாங்கிட்டான், ரைட்டா? And none of these guys thought I will be married and I'll stay married forever. 5 வருஷம் ஆயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணேன். ஓகே, that's how things are. So while picking the domain, don't pick it because it's fancy. Yes, sir. You need to understand. Yeah, unless until you really have a knack for this domain, don't pick it. Then it will be a disaster. So இது வந்து எப்படின்னா jumping from hot water into boiling oil. Thinking it's a cold water. இல்லை, உங்களுக்கு தெரியாது. இது வந்து பபுளாக வந்துக்கிட்டே இருக்கும், அங்கே வந்து பபுள்லாம் வராது ஆயில்ல, அது காமாக இருக்குன்னு சொல்லி குதிச்சிட்டிங்கன்னு வைங்க. ஓகே, that is an entirely different set. So pick your domain carefully. Krishna, you should also pick a domain. Saundarji, data science வரீங்க, machine learning வரீங்க அப்படின்னா have a domain, and this domain knowledge I won't be able to teach you. Okay, so whatever things I have spoken here, I don't think there's someone who sat and taught me over the experience 10 years நான் கன்சியூம் பண்ண நாலேஜ் அது. You will have to do this. I will be able to teach you how to operate on data set எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் I will be able to teach you. எப்படி மீன் எப்படி பண்ணணும், எந்த சினாரியோவில் மீன் பண்ணுன்றது, அதை உங்கள் டொமைனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்றது உங்களோட கையில் தான் இருக்குது. Because see, becoming a data scientist is easy was. If you are able to do the statistical concepts properly, if you are able to understand your Python packages properly, the world will accept you are a data scientist and they will give you a data science job. Okay. What will you do after that? இந்த பிரமிட்ல வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் என்டர் ஆகிடலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சால் இங்கேருந்து நீங்கள் இங்கே வர்றதுக்கு you need your domain expertise. இந்த இடத்துல இருக்கவனுக்குலாம் எப்போவுமே ஒரு அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். இந்த லேயரில் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்காது, இருக்கும், இவன் அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் இங்கேயுமே த்ரெட் இருக்கும், சரியா? எல்லா இடத்துலையும் த்ரெட் இருக்கும், பட் யூ வில் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த த்ரெட். இது வந்து எப்படின்னா கூட்டமாக நிற்கிற 10 பேரை கை காட்டி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே அப்படி கிடையாது. யூ வில் ஹாவ் த ஃபைட், ரைட்டா? யூ வில் ஹாவ் த கண்ட்ரோல், யூ வில் நோ வாட் யூ ஆர் டூயிங். ஸோ அதனால் திஸ் இஸ் அகெயின் அ டிஃப்ரெண்ட் டாபிக், நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஓகே, ஸோ பிக் அ ப்ராப்பர் டொமைன். அடுத்த கிளாஸில் வி வில் டாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலைசேஷன் இருந்தீங்களா சார்? இல்லை ஜி. ஓகே, நீங்கள் வரும்போது 1-hot என்கோடிங்கில் தான் வந்தீங்களோ? முன்னாடி நேற்று 1-hot என்கோடிங் தான் பண்ணோம், ஒரு கிளாஸ் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, ரைட்டா? அதான் என்கோடிங் ஆஃப் கேட்டகரிக்கல் டேட்டாவில் தான் வந்தோம். ஓகே, சரி, ஓகே. I am trying to work out on a system where I can give you guys access to the videos which I have already scheduled. அது எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி நல்லா. அந்த பிரச்சனை என்ன, அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. அது யாராவது ஒருத்தர் என் கையிலேருந்து எடுத்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அதுக்கு தான் ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் டைம் இஸ் ஒன் கமாடிட்டி ஜஸ் பிகம் வெரி கிரேசி ஃபார் மீ. இப்போ எனக்கு வந்து அதனால தான் விடிய காலம் 5 to 6 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். And there are a lot of days I'm just skipping my gym because மற்ற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால பார்க்கலாம். If I'm able to bring this LMS up, I think everyone will be happier because எல்லாருக்குமே அது தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு அதை விட இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு திரும்ப பப்ளிஷ் ஆகிறதுக்கு 6 months ஆகிடும். ஏன்னா இப்போ எது வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு? பப்ளிஷ் தான் சார். அது ஏன்னா வாரத்துக்கு 2 இதுதான் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். 5 கிளாஸ் எடுக்கிறோம், ஆனால் 2 தான் பப்ளிஷ் ஆகுது. பப்ளிக்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டியே வந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து இன்னும் அன்பப்ளிஷ்டு ஷெட்யூல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 50 பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 22 23 24 25 26 28 ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணாமல் ஒரு செட் ஆஃப் இது அப்ராக்சிமேட்லி 30 அப்படிங்கும்போது தட்ஸ் அரவுண்ட் 2 months டிலே. ரைட்டா? 2-3 months டிலே வந்து இருக்குது. ஐ வில் ஃபிகர் அவுட் அ வே. ஓகே, அந்த எல்எம்எஸ் என்ன பிரச்சனை, எனக்கு வந்து அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் வேணும். ஓகே, ஆல்ரெடி ஐ எம் ரன்னிங் கிரேசி. ஓகே, நம்ம டேட்டா சயின்ஸ்க்கு வந்து காலைல 4:30 எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி 4:30 to 5:30 is when I prepare and I come and help you guys with the sessions at 5:30 to 6:30. இதுக்கு மேலே இன்னொரு லோடு. அதனால தான் ஐ ஸ்டாப் லிங்க்டின்லேயுமே என்னால் வந்து இப்போ அந்த 3 minutes ஷார்ட்ஸ் போட முடியல. ஐ ஹவ் ஸ்விட்ச் த ஸ்டைல். ரைட்டா? அதனால் ஐ எம் ட்ரைங் டு ஆர்கனைஸ். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் கோ அண்ட் ஹையர் அ டீம். ரொம்ப நாளாக வந்து ஐ வாஸ் லைக் இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் ரியலி த டைம் இஸ் பிகமிங் அ மோர் வேல்யூபிள் கமாடிட்டி ரைட் நவ். And problem we'll figure out. I always have the capacity to figure out. I don't just give up. And நம்ம சேனல்ஸ் really there's one thing that is really good. நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. பட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஆவரேஜாக நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 3.5 hours ஆஃப் கண்டென்ட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. And that is good for a educational channel which is so small like ours. So this one is really I wanted to lifetime பார்த்தீங்கன்னா number of watch hours is 15.1k. When you divide this 15,100 divided by 4,294, that is coming around 3.5 hours. And most of the people would have come new. The last 900 subscribers now ரொம்ப புதுசாக இருப்பாங்க. So when you put it as 3,500, it's somewhere around 4 hours per subscriber. That itself is a huge impact for me. Although money is nothing, you see, money is nothing. 5 years 10,028 rupees ஒரே ஒரு பே அவுட் தான் வந்திருக்கு. ஸோ மணி I don't care about the money which is getting generated, but that's a social impact which we are generating. பப்ளிக் கிருஷ்ணாவுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகுமான்னு தெரியல. கிருஷ்ணாவுக்கு அடுத்த பேட்சில் this is going to be a definite learning material. 2026 அந்த டைமில் it's going to be a very good learning material. And by that time நம்ம சேனல் if I'm able to continue this flow,
we'll be doing way bigger things. I have a few inspirations. I'll update those. Okay. பார்க்கலாம். And I'm planning to keep this as elaborate as possible. Okay. Okay, sir. Okay, yes. I think I'm really sorry. 1.5 மணி நேரம் எடுத்தேன். We'll connect by Monday, right? And Monday we will try to finish this Transformers. Okay. சௌந்தர்ஜி நீங்கள் வந்து இப்போ பப்ளிக்காக இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ் எனிதிங். தோஸ் வீடியோஸ் ஆர் நாட் கோயிங் எனிவேர். நாம் அடிக்கடி வில் ரீஃப்ரெஷ், ரைட்டா? But still it's better you have that knowledge, and I don't have to tell you about Python because you already are a developer. So உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் இது தேவைப்பட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புதுசாக இருக்கிறதுனால you just refer through them. Those things are needed for you, right? ஏன்னா போக மிஷின் லேர்னிங்லாம் போகும்போது we won't go and refactor those concepts which we have discussed. கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்றேன் இந்த வீடியோஸ். See, take your time. You don't have to again நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் we don't have any deadlines at all, ரைட்டா? நீங்கள் முடிச்சிங்களா முடிக்கலையான்னு we won't come and police you. அந்த மாதிரி செட்டப்லாம் நமக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ இவங்க எல்லார்கிட்டையும் சொன்னது தான், ஐ எம் அ எஜுகேட்டர், என்னோட நாலேஜ் ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் டு யூ கைஸ், ரைட்? I don't come and police you. நீங்கள் பண்ணீங்களா இல்லையா நான் கேட்க மாட்டேன். வேலைக்கு போகிறீங்களா இல்லையா, வேலை அது எதுவுமே I won't comment as I'm not in that because I won't have time for that as well. I'll tell you one thing, getting this done will help you. Yes, that's what. சரியா? நீங்கள் 2 weeks, again be compassionate to yourself. 2 weeks to consume all those knowledge, that is a huge strain you are putting on yourself. கஷ்டம் சார். ஒரு வீடியோ 1 hour மேலே இருக்கு. 2 வாரம் அப்படிங்கிறது. ஸோ ஆல்வேஸ், ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ். ஓகே, ஆக்சுவலி 2 வீக்ஸ் ஆஃபீஸ் லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஓகே. இல்லை அதான் சொல்கிறேன் இல்லையா, எப்போவுமே நான் இவங்க எல்லாட்டையும் சொல்கிறது தான், பி கம்பேஷனேட் டு யுவர் செல்ஃப் while you are learning. ஓகே, யூ கான்ட் பீட் யுவர் செல்ஃப் அப். இன்னைக்கு வந்து ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் ஃபெயில் ஆகிற ரீசனே அதான். தே சே 3 months you have to learn this and get out. யூ கான்ட். நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச ஆரம்பித்து 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் மிஷின் லேர்னிங்கோட ஒரு டாபிக் கூட நாங்கள் கை வைக்கல. இடிஏ முடிக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அகல்யா ஆயிருக்கும்ல, இது நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணி 2 months ஆயிடுச்சு இல்லை? 2 months ஆயிடுச்சு சார். அகல்யா வந்து 2 months ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா கூட 1.5 மாதம் நான் 1.5 மாதம் வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி எல்லாம் கவர் பண்ணி தான் நானே ஜாயின் பண்ணேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சு, ப்ராபபிலிட்டி முடிச்சு, பாண்டாஸ் முடிச்சு, நம்பையில் தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. நானும் 8th தான். சரியா? ஸோ பி கம்பேஷனேட். ரொம்ப ரஷ் பண்ணி எப்போவுமே டேட்டா சயின்ஸ் இஸ் அ ட்ரை சப்ஜெக்ட். நீங்கள் ரஷ் பண்ணி படிக்கணும்னு படிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. நிதானமாக படிங்க, ரைட்டா? வி வில் கெட் டு தட் பாயிண்ட். இந்த கண்டென்ட் எல்லாம் எங்கேயும் போக போகிறது இல்லை. அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேலை தான் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நாம் உட்காந்து பேசுறது ரீசன்னா நம்ம எல்லா கையிலையும் ஒரு வேலை இருக்குது. வி ஆர் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. வீணா நான் இல்லை, ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் வேர் ஐ எம். சீரியஸா, ஐ எம் ரியலி கம்ஃபர்டபுள் வித் வேர் ஐ எம் பாஸ், ரைட்டா? இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, திஸ் ஷுடன்ட் ஹேவ் ஹேப்பன்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 33. ஓகே, நார்மலாக வந்து 40, 50 அந்த டைமில் தான் திஸ் ஷுட் ஹேப்பன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் த சேர் விச் ஐ எம் சிட்டிங் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அண்ட் ஐ எம் நாட் பிளானிங் டு கெட் அப் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். பட் இஃப் சம்மன் இஸ் லுக்கிங் அட் இட் அண்ட் தே ஆர் அப்படின்னா, இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம போகிற ரீசன்னா ஆல்ரெடி வி ஆல் ஹேவ் அ ஜாப். ஓகே, கிருஷ்ணாமே வந்து ஃபஸ்ட் இயரில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஹி வுட் ஹவ் ஹேட் அ ஹியூஜ் ரன்வே. அவனுக்கு ப்ரெஷர் வந்திருக்காது. ஃபைனல் இயர் அப்படின்றதுனால நம்ம வந்து இது பண்ணுறோம். இது போய் ஃபஸ்ட் இயரில் அவன் வந்திருந்தான் அப்படின்னா அடுத்து 4 years he would have had that journey time. கம்ஃபர்டபுளாக உட்காந்து டேட்டா சயின்ஸ் படிக்கலாம். டேட்டா சயின்ஸ் வந்து கதை மாதிரி. சரியா? லிட்ரலாக இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம்ல, கதை தானே பேசியிருக்கோம்.
ரைட்டா? டேட்டா சயின்ஸோட கான்செப்ட்ஸ் நம்ம கோரிலேட் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் இட்ஸ் அ ஸ்டோரி. ரைட்டா? இதெல்லாம் படிக்கிறது இட்ஸ் அ கம்பேஷனேட்டாக நம்ம ஜாலியாக உட்காந்து படித்தா லாங் டேர்ம் படிக்கலாம். அவசர அவசரமாக படித்து உள்ளே ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. நிறைய நேரத்தில் ஸ்டக் ஆகி திருப்பி ரிவர்ஸ் வந்து பார்க்க மாதிரி தான் சார். Obviously, because we are humans here. We are not still in the matrix where you can just plug it and click a button and everything gets uploaded. அதான் அப்ளை பண்ணும்போது நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குது சார். Sometimes நானே தப்பா இருப்பேன். Because I talk a lot doesn't mean I'm right. நான் தப்பா இருக்கலாம். So then I have to correct it. So you see, this is the third version of data science I'm doing. ஓகே. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் பப்ளிஷே பண்ணல. செகண்ட் வெர்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கும், பாதியில் நின்றுருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் கம்ப்ளீட்டே பண்ணாமல் விட்டுருப்பேன். அதை விட்டுட்டு தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் போனேன். யூ நோ மை சேனல் ஹஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் பிளேலிஸ்ட் இருக்கு சார். ரைட்டா? ஐ எம் ட்ரைங் டு ரீடூ தட், பட் அதுக்குள்ள பாப்புலேஷன் இருக்கு. இப்போ நீங்கள்லாம் டேட்டா சயின்டிஸ்ட், டிஎஸ்ஏ படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பாப்புலேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து டிஎஸ்ஏ வரும். அண்ட் எனக்கு என்ன தெரியல, எனக்கு ஒரு வீக்னஸ் என்னென்னா தனியாக உட்காந்து படிக்க மாட்டேன். யாராவது கூட இருந்து நான் இப்போ யாருக்கா சொல்லி கொடுத்தா ஐ எம் லேர்னிங். தனியாக உட்காந்து படிக்கிறதுன்றது நடக்கணும், பட் நடக்க மாட்டேங்குது. திஸ் இஸ் ஆல்சோ குட் திங். கூட எல்லோரும் வாங்க எல்லோரும் சேர்ந்து படிப்போம் அப்படிங்கிறது. ஸோ சரியா? ஓகே. See you guys all. Have a happy weekend. Monday we can see how things are progressing. We'll try to finish Transformers by Monday. Okay, sir. Sorry? And it's been 1 hour 45 minutes. I'm very sorry about that. Now 1 hour close பண்ணிடுவோம். Saturday அப்படினால it has extended. Okay guys. See you. Bye. Yeah, thank you. Thank you. Thank you.